ஜார்ஜ் வாஷிங்டன் காவர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவர் வந்து ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட்ஸில் ஒருத்தர். அவரோட பங்கு கான்ட்ரிபியூஷன் வந்து சயின்ஸுக்கு ரொம்ப மிக பெருசு. ஏன்னா அவருடைய இன்வென்ஷன்ஸ் வந்து நூற்றுக்கணக்கான இன்வென்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில், பெயிண்டிங்கில் இதெல்லாம் அவருடைய முக்கிய பங்கு இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு பருத்தி விவசாயத்தில் வந்து அது மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்துருது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி, அதை வந்து கவுபீஸ் அப்படிங்கிற ஒரு விவசாயத்தின் மூலமாக அந்த 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 சீட்ஸ் மூலமாக வந்து நைட்ரஜனை வந்து திருப்பி ஏர்க்குள்ளே செலுத்தி மறுபடியும் மண்ணை வந்து எக்ஸாஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி பெயிண்ட் வந்து 54 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து கோழி ரெக்கையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். பெயிண்டில் அவருடைய பங்கு, பெயிண்ட் கலர்ஸ் வந்து எப்படி நேச்சர்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒயிட் வாஷ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெள்ளை அடிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ஒயிட் வாஷில் வந்து அவருடைய அந்த அந்த கெமிக்கல் காம்பவுண்டை எப்படி எடுத்தார். இந்த மாதிரியான அவருடைய பங்களிப்புக்கு சயின்டிஃபிக் ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. ஒரு கிறிஸ்தவ சயின்டிஸ்ட் அவர். அநேக கிறிஸ்தவ சயின்டிஸ்டில் அவர் ஒருத்தர். அப்போது அவர் ஆஃப்ரிக்கன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து புகழ் தேடாமல், பணத்து மேலே ஆசை இல்லை, பணம் விரும்பாமல், அவர் வந்து சொசைட்டிக்கு, உலகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், கடவுள் கொடுத்த உந்துதல்னால அவர் வந்து இதெல்லாம் இந்த இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறார். அப்போது அவருடைய பங்கு வந்து அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் வரைக்கும் அவருடைய பேர் வந்து ரீச் ஆகுது. ஆஃப்ரிக்காவில் ஒரு அப்ஸ்கியோர் இடத்துலேருந்து யாருன்னே தெரியாத ஒரு மனிதராக இருந்தவர் ஒரு பையனாக இருந்து மனுஷனாக ஆகி படித்து சயின்டிஸ்ட் ஆகி அங்கங்கே அவர் வந்து அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. அவருடைய மகன் அவர். அவருடைய பங்களிப்பு, முயற்சி இதெல்லாம் வந்து அவருடைய ப்ரேயர் லைஃபு இதெல்லாம் வந்து அவருடைய பங்களிப்புக்கு வந்து சயின்ஸ் ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்திருக்கு. அப்போ அவருடைய வரலாறு படிக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஹிஸ்ட்ரியாக அது இருக்குது, ஜார்ஜ் வாஷிங்டன் காவர். அப்போ வந்து அவருடைய தாழ்மை, அவருடைய அடக்கம், அவருடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து உலகத்துக்கு, சயின்ஸ் ஃபீல்டுக்கு, மக்களுக்கு பெரும் பங்களிப்பு கொடுத்துருக்கு. அப்போ வந்து ரூஸ்வெல்ட்டு, ஐசன்ஹவர் இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட்ஸாக இருக்கும்போதெல்லாம் வந்து இவருடைய பேர் வந்து அவ்வளோ ரீச் ஆகி அவங்க வந்து இவரை வந்து ஈவன் ஹென்ரி ஃபோர்டு இவரெல்லாமே வந்து இவரை வந்து வேலைக்கு வச்சுக்கணும் அவங்களோட ஃபீல்டில், அப்படி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வந்து அவருடைய பங்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வந்து விவசாயத்துக்கு, ஃபார்மிங்க்கு, விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிற விஷயம் மெத்தடாலஜி சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு பங்களிப்புலேயே அவர் இருந்துட்டார். அதனால் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து மிக முக்கிய பங்காக இருக்குது.